ஒரு டாக்டர் இயேசு சிலுவையில மரித்தத அவருடைய மெடிக்கல் ஆங்கிள் இந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டிருக்கணும், இந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்டிருக்கணும், இத்தனை திங்ஸ் அவரோட உடம்புல அவர் ஃபெயிலியரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எழுதி இருந்தார். அதுல வாசிக்கும் பொழுது என்னால அதை ஃபுல்லா கூட வாசிக்க முடியல. ஏன்னா அது ஏதோ மிகப்படுத்தி எழுதல. மெடிக்கல் டேர்ம்ல இந்த இடத்துல ஆணி குத்துனா என்ன ஆகும், ஒரு மனுஷன் இத்தனை மணி நேரம் அவனுக்கு ரத்தம் சொட்டுனா ஒரு மனுஷனுடைய சரீரத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி மெடிக்கலா அவர் ப்ரூவ் பண்ணி சில காரியங்கள் எழுதினது. அப்போனா இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் அவர் அங்க உயிருக்கு போராடி சிலுவையில தொங்கி இருந்தாருன்னா அந்த 6 மணி நேரம் அவருடைய சரீரத்துக்குள்ள என்ன நடந்திருக்கணும்னு சொல்லி எழுதுகிறத அதை படிக்கவே முடியல. அந்த சிலுவையில அவர் ஆணிகள் அடிச்சு கையிலையும் காலையும் அடிச்சு அவர் தொங்குற வேளையில அந்த டாக்டர் இப்படியா சொல்றாரு, இயேசுவ அவங்க ஸ்ட்ரெயிட் அறையிலையும் இயேசுவோட கைகளை 2 கைகளையும் இப்படி அவங்க நீட்டி அந்த ஆணிகள் அடிச்சு கால்களை 45 டிகிரிஸ் இப்படி பெண்டா பாத்திருக்கீங்களா படத்துல. எதுக்கு அப்படி அடிச்சாங்கன்னு சொன்னா அவருடைய பாடியோட வெயிட் கால்களுக்கு போய் அந்த கால போய் தாங்காம அந்த காலை பெண்ட் பண்ணும் போது பாடியோட வெயிட் ஷோல்டர்ல தாங்குமா. அந்த ஷோல்டர்ல அந்த பெயின் அது அந்த தாங்கவே முடியாது ஒரு மனுஷனால. அந்த பெயினை காலில் தாங்கினா அந்த வலி கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடாதுன்னு என்ன பண்ணானுங்களாம் படுபாவீங்க, அந்த காலை கொஞ்சம் பெண்ட் பண்ணி அந்த பெயினை இங்க தாங்க கூடாது, இங்க தாங்கும்படியா அந்த காலை வளைச்சு அப்படி அடிச்சாங்களாம். அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல அந்த ஆணி அடிக்கப்பட்டால் கொஞ்சம் மணி துளிகளில் இந்த ஷோல்டர் இந்த போன் அது டிஸ்லோகேட் ஆயிடுமா. இந்த இடம் என்ன ஆயிடும், டிஸ்லோகேட், உடையாது. டிஸ்லோகேட்னா நீங்க ஒரு இடத்துல திடீர்னு எங்கேயாவது வலிக்கு விழுந்துட்டீங்கன்னா இந்த இடம் டிஸ்லோகேட் ஆச்சுன்னு சொன்னா வலி தாங்கவே முடியாது. நம்ம நினைக்கிற வெறும் அவருக்கு வலி இங்கேயும் கையிலையும் காலில் மட்டும் இன்னும் அவருடைய சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு போன்லயும் வலி, ஒவ்வொரு நரம்புலையும் வலி, ஒவ்வொரு நாணங்கள்ல வலி, ஒவ்வொரு பகுதியில வலி, இப்படி திரும்பினா வலி, இப்படி திரும்பினா வலி, இப்படி திரும்பினா வலி, எந்த பக்கம் திரும்ப முடியாது. நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லல, திஸ் இஸ் மெடிக்கலி ப்ரூவன். ஒருவேளை அவங்க ஸ்ட்ரைட்டா அரைஞ்சிருந்தாங்கன்னா கூட வலி இங்க மாத்திரம் இருந்திருக்கும், கொஞ்ச நேரம் வலியோட இருந்திருப்பார், நல்லா மூச்சு எடுத்திருக்கலாம். ஆனா இந்த இடம் டிஸ்லோகேட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா பெயின் செஸ்ட்ல விடுமா. அப்ப செஸ்ட்ல பெயின் ஏற 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 இயல்பா சுவாசிக்க முடியாது. அப்ப பாருங்க இங்க அடிக்கிற பெயின் ஒவ்வொரு இடமா அந்த சரீரம் முழுதும் உச்சம் தலைந்து உள்ளம் கால் வரைக்கும் ஒவ்வொரு பகுதியா உடைச்சு வேதனையை கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை நம்ம அந்த காட்சி அந்த படத்தை ஏதோ சில இடத்துல இயேசு சிலுவையில் அரைஞ்ச ஒரு காரியத்தை பார்த்துட்டு வெறும் அவர் அப்படியே சிலுவையில் அடையப்பட்டா கொஞ்ச நேரத்தில் உயிரை விட்டார், நோ. ரத்தம் சிந்தப்பட்ட அவரை உயிர் விட்டார், நோ. மெடிக்கலா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு சயின்டிபிக்கா அந்த பனிஷ்மெண்ட் செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவு சயின்டிபிக்கா அந்த பனிஷ்மெண்ட் செஞ்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அணுவா சித்திரவதை பண்ணி சாகிற சாவுதான் சிலுவையின் மரணம். ஹல்லேலூயா. உடனே டக்குன்னு சாகுற ஒரு சாவு இல்ல. இந்த செஸ்ட் ரிப்ஸ் இந்த இடம் அப்படியே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கால் லோடு எடுக்கும். இந்த கால் லோடு எடுக்க முடியாத பட்சத்துல இந்த ஷோல்டர் லோடு எடுக்கும். இப்ப இந்த ஷோல்டரும் டிஸ்லோகேட் தொங்கி போயிடுச்சு. இப்ப இங்கேயும் அந்த பெயின் எடுக்க முடியாது. அப்ப நெக்ஸ்ட் செஸ்ட் பகுதி, அப்ப செஸ்ட் பகுதியில் லோடு ஏற சுவாசிக்க முடியாது. அப்ப சுவாசிக்க முடியாத பட்சத்துல அந்த டாக்டர் சொல்றாரு அவர் ஒரு வாட்டி கீழே அப்படி தொங்கி கிட்டத்தட்ட 12 இன்ச் மேல அவருடைய சரீரத்தை எழுப்பிதான் ஒரு சுவாசத்தை விடணுமா. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 12 இன்ச் மேலையும் கீழையும் போய் நீங்களும் நானும் வாழணும்னு சொல்லி ஹல்லேலூயா அந்த வழியெல்லாம் சகித்துக்கணும். அண்ட் இங்க அடிக்கப்பட்ட அந்த ஆணியில 3 முக்கியமான அந்த நரம்புகள் துண்டிக்கப்பட்டுருச்சு. இது இல்லாம முள்முடி சூட்டப்பட்ட நிலைமை, ஒவ்வொரு முள்ளும் இந்த பெரிய சைஸ். பைபிளை வாசிக்கிறவங்க முள்ள மேல அப்படியே பட்டும் படாத மாதிரி வைக்கல, மேல வச்சு அந்த முள்ள அடிச்சாங்க. அப்ப முள்ள அடிக்க என்ன ஆகும், ஒவ்வொரு முள்ளும் மண்டைக்குள்ள போய் அப்படியே இறங்கும். எப்படி இந்த முள்ளு தலைக்குள்ள இறங்கும்ன்றதை என்னால யோசிக்க முடியல, ஆனா நடந்தது உண்மை. இது பைபிள் மட்டும் எழுதப்படலையே, இட் இஸ் a history. நீங்க ரோமர் எம்பையர்ல நீங்க போனீங்கன்னா, இன்னைக்கு ரோமுக்கு நீங்க போனீங்கன்னா இப்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்துல அவர் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல உலகத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஹல்லேலூயா எந்த மனுஷனுக்கு நோ சொல்ல முடியாது, எந்த மற்ற மக்கள் இது நடக்கலன்னு சொல்ல முடியாது. நடந்தது உண்மை. இவ்வளவு பெற்ற ஒவ்வொரு முள்ளுகளையும் மேல வச்சு அந்த முள்ளு ஹல்லேலூயா அந்த கிரீடத்தை அப்படியே அடிச்சாங்க. அப்ப ஒவ்வொரு முள்ளும் உள்ள இறங்கி ரத்தம் அப்படியே அந்த பக்கம் லூஸ். அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு கொண்டு போய்
அவரை பனிஷ் பண்ணு சொல்லி வாரால் அடிச்சாங்க. ஹல்லேலூயா. அதிலேயே சொல்லப்படுகிறது, ஒரு மனுஷன் செத்து போயிருவான், சாக கடப்பான ஒரு மனுஷன், அதுக்கு மேல நடக்க கூட முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஜீசஸ் கிரைஸ்டோட அவருடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் பாருங்க, ஒரு பலவீனமான ஒரு மனுஷன் இருந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. he was a carpenter's son. 30 வயது வரைக்கும் அவர் நல்ல அவருடைய உடலை நல்லா ஆரோக்கியப்படுத்தி நல்ல வேலைகளை செஞ்சதுனால his physical strength was so much. அவருடைய அந்த பலன் அவ்வளவாக இருந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உடம்பு, அப்படிப்பட்ட சரீரத்தை இவங்க என்ன செஞ்சாங்க, வாரால் அடிச்சு கிழிச்சு எல்லா இடமும் ரத்தம் வருது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு அப்புறம் தான் சிலுவை சுமக்க வைக்கிறாங்க. கடைசி அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி சிலுவையில ஹல்லேலூயா அவருடைய கைகளையும் காலையும் ஆணி அடிக்க வைத்து நரம்புகளை அவங்க டிஸ்ட்ராய் பண்ணி, வெளிப்புறமா இதெல்லாம் நடக்கிறதுனால இன்டர்னலா அவர் ஒவ்வொரு இடத்துல ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சது யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. வெளியில தெரியாது, ஆனா இன்டர்னலா வெளியில இவ்வளவு பிளட் ஃப்ளோ இருக்கும் பொழுது உள்ள அநேக பிரெயின்ல இருந்து அவங்களுடைய நரம்புகள் இருந்து எல்லா இடத்துலயும் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா இடத்திலும் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகி yes, no life in his body anymore. அவருடைய சரீரத்துல எந்த பலனும் இல்ல, எந்த சக்தியும் இல்ல, எந்த ரத்தமும் இல்ல, எந்த சுவாசமும் இல்ல. சோ அந்த டாக்டர் சொல்றாரு, அப்படி பிளட் ஃப்ளோ கம்மியாக உடம்புல ஆக்சிஜன் கம்மியாகுமா. அப்ப உடம்புல ஆக்சிஜன் கம்மி ஆகிறது மாத்திரமல்ல, அவர் இப்படி சுவாசிக்க முடியாம இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி ஆயிடுமா. இதை நான் வாசிக்கும் பொழுது நோ வேர்ட்ஸ் டு ஸ்பீக். அந்த சிலுவையின் அந்த தியாகத்தை நான் இப்ப சொல்றது கூட உங்களுக்கு 2% தான், ஒரு நாட் even 2%, 1% கூட கிடையாது. எதற்கா? நான் செஞ்ச பாவம், நான் ஊதாரித்தனமா தெரிஞ்சனே, அன்னோட வார்த்தைக்கு விரோதமா நடந்தனே, என் சரீரம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி செய்யக்கூடாத தவறுகள் எல்லாம் செஞ்சனே, அதுக்காக அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. அதுக்காக அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. அதுக்காக அவர் சிலுவையில போராடினாரே, அதுக்காக அவர் சிலுவையில ஹல்லேலூயா வெளியில சொல்ல முடியாம கத்த கூட முடியாம அவர் பாடுகள் சிந்தினாரே. அந்த சிந்தினதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் பாவத்தை விட்டு ஹல்லேலூயா பரிசுத்தமா வாழ்ந்து அவருடைய சாயலை போல வாழ்ந்து ஹல்லேலூயா கரை திரை பிழையற்ற ஹல்லேலூயா மகிமையுள்ள பரிசுத்தமுள்ள சபையாய் தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள ஹல்லேலூயா அந்த பரிசுத்தமுள்ள தேவன் அவருடைய சரீரத்தை பிட்டார். ஹல்லேலூயா அவருடைய சரீரத்தை பிட்டார். அந்த டாக்டர் சொல்றாரு, இவ்வளவு ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில அவருடைய செஸ்ட் அந்த செஸ்ட் பகுதி ஒட்டைந்து அந்த ஒவ்வொரு அந்த எலும்புகள் நொறுங்க அவரால் சுவாசிக்க முடியாத இருக்கிற சூழ்நிலை அவருக்கு. அவருடைய சரீரத்தில் ஆக்சிஜன் லெவலே இல்ல, ஆக்சிஜன் இல்ல, மாறாக கார்பன் டை ஆக்சைடு உடம்பு நிரப்புகிறது. அந்த துர்காற்று அவருடைய உடம்பு நிரப்புகிறது. அந்த உடம்பு நிரப்ப ஒவ்வொரு பகுதியும் செயலற்று போக அந்த கையில அடிக்கப்பட்ட ஆணி அதோட இன்ச்சு 12 இன்ச்சு 16 இன்ச்சுன்னு சொல்றாங்க. ஆனா லாஜிக்கலா திங்க் பண்ணி பார்த்தா அந்த சிலுவையோட சைஸ் இவ்வளவு சைஸாவது இருக்குமா? இவ்வளவு சைஸ் இல்லைன்னா ஒரு மனுஷனை காரி பண்ண முடியும். அப்ப இவ்வளவு சைஸாவது அந்த சிலுவையோட சைஸ் இருக்கணும். அதுக்கு மேலோட கை இவ்வளவு சைஸ் இருக்கணும். அப்போ இவ்வளவு பெரிய ஆணியாவது இருந்திருக்கணும். இந்த சைட்ல இருந்து அடிச்சு அந்த சைடு வெளியில வரணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆணி இருந்திருக்கணும், இவ்வளவு பெரிய ஆணியாவது இருந்திருக்கணும். இந்த இடம் என்ன இருக்கும்? டோட்டலி டிஸ்ட்ராய்டு ஆல்ரெடி. ஆனா அதுல அந்த டாக்டர் இந்த ஸ்டடியை பண்ணி இந்த ரிசர்ச் பண்ணி அவர் சொல்லி புரிய வைக்கிறதுக்கான அந்த முகாந்தர் என்னன்னு சொன்னா, அவர் பட்ட பாடு. ஹல்லேலூயா. அவர் ஏதோ குத்தப்பட்ட அப்படியே செத்துட்டு இட் இஸ் ஃபினிஷ்னு சொல்லிட்டு போல. ஹல்லேலூயா. அவர் போராடினார் அவரோட வாழ்க்கைக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் சொன்னாரு, உனக்காக என்னுடைய சரீரம் பிற்கப்படுகிறது. ஹல்லேலூயா. Hallelujah. For you my body has been torn என்று சொல்லப்படுகிறது.